வணக்கம் 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 வணக்கம். அருமையான வழி. ஸ்ரீலங்கால இருந்து வறுமை என்று சொல்லி காசு கேட்கினாம். ஏன் காசு கேட்கினாம்? வறுமை கேட்டுச்சு. வறுமை ஓகே. வறுமை ரெண்டு எதை சுட்டி காட்டினாம்? குழந்தைகளை சுட்டி காட்டினாம். குழந்தைகளை யார் பெற்றது? பெண்கள். பெண்கள் பெற்றே தான் தீர்வானம். ஆண்கள் இருப்பினம் அல்லது போயினம், அது வேற. அப்ப பெண்கள் அப்ப இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைய முற்றிலுமா முடிக்கணும். அருமையான வழி. புலம்பெயர்ந்த மக்கள் தங்கட குடும்பத்தையும் பார்த்து, பணக்காரரை விட வேலை செய்யற வர்க்கம் தங்கட குடும்பத்தையும் பார்த்து, புலம்பெயர்ந்த இலங்கையில சொந்தத்துக்கு உதவி செய்யறேன்னு சொன்னால் அவைகளுக்கு சூழ்நிலையும் தெரியாது. எத்தனை பேருக்கு உதவி செய்ய இயலும்? அப்ப அருமையான வழி. இதை சொல்லிக்கொண்டே வாரன். தயவுசெய்து விளங்கி கொள்ளுங்க. இப்ப தண்ணி தாகாமன்னு சொன்னா தண்ணி எடுக்காம பெருசா குளத்தை வெட்டி விட்டா பிரச்சனை முடிஞ்ச போல குழந்தைய சுட்டு காட்டினா குழந்தைய பெற்றெடுக்கிற பெண்கள். இந்த பெண்கள் ஏன் ஒன்று சேரினம் இல்லை. பெண்கள் கையில இது பொற்காலம், வாக்கு பலம் உண்டு, வாக்களிக்கிற உரிமை உண்டு. அப்ப பெண்கள் எல்லாம் வாக்கு ஒன்று கையில ஏன் தங்களுக்கு ஏதுவான ஒரு அமைச்சரை தேர்ந்தெடுக்கணும் இல்லை. இதை நீங்க பெறப்புங்க. பெண்கள் கையில வாக்கு பலம் உண்டு. பெண்கள் பெண்ணுக்கு தான் வாக்களிக்கணும் சொல்லி தீர்மானிக்கணும். இதை தீர்மானிக்கிறது என்ன? இந்தியா போல பெரிய ஒரு நாடா ஸ்ரீலங்காவும் பெரிய நாடுன்னு சொன்னா இந்த யாழ்ப்பாணம் முல்லைத்தீவுகள் வச்சு பெரிய ஒரு நாடா, லட்சக்கணக்கிலான சனம் இருக்கு. இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க தயவு செய்து. நான் அது அருமையான வழி. நான் அந்த உதவி செய்யறதுக்கு எதிராக நான் கதைக்கையில எதிர்பார்த்தினா எல்லா இடத்துலயும் வறுமை இருக்கு. இது ஒட்டு மொத்தமா இந்த பிரச்சனை முடிக்கிறதுக்கு இதுக்காகத்தான் இதை நான் 4-5 வருஷமா சொல்லி கொண்டு வரேன். பெண்கள் பெண்ணுக்கு தான் வாக்களிக்கணும் சொன்னால் பெண் தான அமைச்சரா வரும். சின்ன ஒரு விஷயம். இதுல விடிய ஒரு படிப்பறிவு தேவை. அதை நான் சொல்றதுக்கு அனைத்து உயிரும் பசிக்காரையும் விட்டு வாழ்ந்த முடியும் சொல்றதுக்கும் இதுக்கு படிப்பறிவு வேணுமா? உணவு, உரையில், கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு, 18 வயசு முடிய மட்டும் குழந்தைகளுக்கு வேணுமென்று சொல்றதுக்கு படிப்பறிவு வேணுமா? இதுக்கு ஒரு படிப்பறிவு வேணுமா? பெண்கள் கையில வாக்கு இருக்கு. பெண்கள் பெண்ணுக்கு தான் வாக்கு செலுத்த மாட்டா. பெண் வேறும் பாம்பங்கால் பாம்பறிய மாட்டா. பெண் தனக்கு வேண்டிய சட்டத்திட்டங்களை வாக்கலாம்னு சொல்றதுக்கு இதுக்கு படிப்பறிவு வேணுமா? அருமையான வழி. இதை நீங்கள் பரப்பி இதை என்று சொன்ன நான் ஐரோப்பாவில் இருக்கிற இந்த லைக்கள், டிக்டாக்கள், இதில் இந்த முகங்களாக்கள் பார்க்கணுமெண்டாக்கா நான் இதை சொல்றது இல்லை. வேற பேர்ல நீங்க திறந்து இதை திறக்க வழி இருக்கே. வேற பேர்களில் இமெயில்கள் அதுகளை திறந்து நீங்கள் பெண்கள் பெண்ணுக்கு தான் வாக்கு செலுத்தணும் என்று சொல்றதுல என்ன பிரச்சனை? இந்த மக்கள், அங்க இருக்கிற மக்களுக்கு தான் இது விளங்காடிக்கு. இந்த புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருக்கிற மக்கள் இதை நீங்கள் ஏன் வெளிப்படுத்துறீங்கல்ல? நான் சொல்றதை கவனமா கேளுங்க. எத்தனை பேருக்காண்டு நீங்களும் உதவி செய்ய போறீர்கள்? மற்றது என்ன பண்ணு, நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர்ந்த மக்கள் தமிழீழம் என்று சொல்லி ஒரு போராட்டத்தில் இருந்த எல்லாரும் 199% ஆக்கள் தமிழீழத்தை சப்போர்ட்டான ஆக்களும் இயக்கத்தை விட்டு கொடுக்காத ஆக்களும் தானே. அப்ப இயக்கத்தை பற்றி கேட்டாலும் தமிழீழத்தை பற்றி கேட்டா நாட்டுக்கு போயிட்டு வரவும் ஒரு சாதகமான ஒரு அரசியல் இல்லையே, பாதுகாப்பான அரசியல் இல்லையே. அரசியல் அமைப்பையும் தமிழருக்கு ஏதுவா மாற்றி அமைச்சால் புலம்பெயர்ந்த மக்களும் போகலாம். இதை தயவு செய்து இதை நான் சொல்றது படிப்பறிவு இதுக்கு தேவையான்னு பாருங்க. இதை பரப்புங்க. புலம்பெயர்ந்த மக்கள் இருக்கிற நீங்கள் இதை பரப்புங்க. யாழ்ப்பாணத்துல ஆரம்பம். இதை கவனமா கேளுங்க. இதை ஒரு கவனமா சும்மா கேளுங்க. பெண்கள் எல்லாம் சேர்ந்து அந்த வாக்கை புறக்கணிங்கன்னு சொன்னா ஆம்பளை ரெண்டாம் ஆம்பளைக்கு வாக்கு செலுத்தாட்டிக்கு என்ன செய்யும்? அது தக்க வச்சு இருக்கும். பெண்கள் வாக்கு பலத்தை ஆம்பளைக்கு போடாங்க. இதே என்னன்னு சொன்னா ஒட்டுமொத்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக தான் நான் அந்த கதையை கதைக்கிறேன். என்ன ஒரு தடவை தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க. பெண்கள் ஆம்பளை இருந்தா ஆம்பளை வாக்கா செலுத்தாங்க. உங்களுக்கு வறுமை என்று சொல்றீர்கள், இந்த குழந்தைகள் என்று சொல்றீர்கள். அந்த குழந்தையை அடுத்த ஒரு வறுமையான எதிர்காலத்துக்கு ஆக்கக்கூடாதுக்கா சொல்றேன். ஐரோப்பாவில் இந்த குளிர்நாடுகளில் கொடுக்குறாங்களான உணவு, உரையில் இருக்க இடம், கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு எல்லாம் கொடுக்குறாங்களான தாய்க்கும் குழந்தைக்கும். இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாழ்ப்பாணத்துல ஆரம்பமாகுது. பெண்கள் ஆம்பளை நின்றா அந்த ஆம்பளைக்கு வாக்க கொண்டு செலுத்தாங்க. அப்படி செலுத்திட்டு நீங்கள் வருமா காசு மற்றாக்கிட்ட ஒன்றுமே உதவி கேட்காங்க.
கூட பெண்கள் பெண்ணுக்கு தான் ஒரு பெண்ணை வாக்கு எடுங்கோ, பேர்ந்து அந்த பெண்ணுக்கு சொல்லுங்க உண்ட சொத்து கணக்கை வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து ஆரம்பம் நம்பிக்கையாக வந்து நான் விட்டு அரசு எடுத்துடும், அல்லது முதலாக வந்து ஆரம்பம் பண்ணபடியால் ஒரு பள்ளிக்கூடமோ ஒரு ஒன்றுக்கு முன்மாதிரியாக ஒரு முதியோர் இல்லமோ அதுக்கு கொடுத்துட்டு சொத்து கணக்கை கொடுத்துட்டு இந்த எம்டியா வாரன் அக்கா தங்கச்சி வாரன் என்று சொல்லி யாழ்ப்பாணத்தில் துவங்குங்க. யாழ்ப்பாணத்தை வந்து அரசியலை மாற்றி அமைங்க. பெண்கள் வந்து ஆம்பளைண்டா வாக்குப்படுவாங்க, அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை கேட்குற நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க, உங்களோட பேர்களில் பகிர்ந்து கொள்ளுங்க. சொத்து அப்போ முன்மாதிரியாக யாழ்ப்பாணம் மாற பெண்கள் வந்து ஆம்பளைண்டா வாக்கு போடாங்க. பெண்கள் வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு வாக்கு போடுங்க. ஒரு 2 யாழ்ப்பாணத்து ஜனத்தொகையை பாருங்க. இலங்கையிலே பார்த்தீங்கன்னா 2.25 கோடியில் ஒரு 60 லட்சம் தமிழாக்கள், ஒரு 10 லட்சம் ஜனம் தான் யாழ்ப்பாணத்தில் இருந்தால் ஒரு 2 லட்சம் பொம்பளையர் ஒன்று சேர்ந்து யாழ்ப்பாணத்தை மாற்றினீங்கன்னா கிளிநொச்சி மில்லத்தி மாற, வவுனியா மாற, களமட்டவில் திருவள்ளம் மன்னர் எல்லாம் மாற, சிங்கள மக்கள் நல்ல வந்து சிங்கள மக்கள் மாற, இப்போ இலங்கை மாற, இலங்கை வந்து எடுத்துக்காட்ட உலகத்துக்கே போய் இதால் வந்து எங்களுக்கு கொண்டு ஒரு ஆதிமொழி தமிழுக்கு கொண்டு ஒரு தேசமும் பெறலாமே, ஈஸியாக தருவாங்களே. மற்றது வந்து உணவுகள் நல்லாட்சி வரைக்கும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குது. அரசியல் காசு உழைக்கிறவங்க அரசியலுக்கு வர மாட்டாங்களே, பெண்களான வேறு உங்களோட இதுகளில் வந்து உங்களுக்கு என்ன வேணுமென்றது நீங்களே வந்து உணவுரையில் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு குழந்தை கிடைக்கணும். இதான் வந்து எல்லாராலுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது, தாய்க்கும் பிள்ளைக்கும் கிடைக்கணும். இதை செய்யலாம் தானே. இதுக்கு நான் கதைக்கிறது வந்து என்ன கதைக்கிறதே உங்களுக்கு விளங்குதில்லை. 4-5 வருஷமாக நான் இதைத்தான் சொல்லி கொண்டே வரேன். என்ற இதில் தமிழ் ஐலாண்டு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதைத்தான் சொல்லி கொண்டு வரேன். ஆம்பளைகள் வந்து எலெக்ஷனில் இல்லைக்கா, பொம்பளைகள் வந்து அந்த எலெக்ஷனை வந்து வாக்கு போடாமட்டா கூட வாக்கு உங்கள்கிட்ட இருக்கு, கையில் காசு இருந்தால் செலவழிச்சா தானே, செலவாகி கையில் இருக்குத்தானே. இதை பள்ளிக்கூடம் அது எழுதலில் வெளிப்படுத்துறதுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கா? இப்படி கஷ்டமாக இருந்தால் போய் இது எத்தனை எவ்வளோ காலம் இப்படி கையேந்திர நான் கேட்குறதுன்றது எத்தனையோ வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைமை இந்த ஆக்கள் வந்து நீங்கள் கேட்குறது வந்து அவைகளுக்கு ஒரு மன உளைச்சலாக தானே இருக்கும். இப்போ ஒன்றை உதவி செய்யாமல் போனால் குடும்பங்களில் பிரச்சனை வரும். அது இப்படி நிறைய பிரச்சனைலாம் சொல்லி கொண்டு இருக்கல. அது தயவு செய்து யாழ் மாவட்டத்தில் போட்டு விடுறேன். யாழ் மாவட்டத்தில் ஆரம்பம் பெண்கள் வந்து தயவு செய்து ஆம்பளைகளுக்கு வாக்களிக்க வேண்டாம். நீங்கள் ஆண்கள் நின்றா அந்த வாக்கை வந்து வச்சிருங்கோ, தக்க வச்சிருங்கோ. அந்த உங்களோட வாக்கை வந்து தக்க வச்சிருங்க. நீங்கள் எல்லாரும் காய்ச்சி பேசி ஒரு பெண்ணுக்கு தான் வாக்களிப்பேன்னு சொல்லி ஒரு பெண் நிலைநிறுத்தி பெண்கள் வாக்கு பெண்ணுக்கு போகணும். இந்த ஆம்பளைகளும் அந்த கட்சிக்கு வாக்களிக்க அந்த பெண்கள் கட்சி அந்த யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து இந்த தமிழீழ மாறி இலங்கை மாறி இலங்கை பலமுள்ள நாடு இலங்கை மாறிடும். இலங்கை மாறி இலங்கை எடுத்துக்காட்டால் உலகம் எல்லாம் பெறவட்டும். அனைத்து மக்களுக்கும் ஒரு வழிகாட்டி போல இருக்கட்டும். உணவுரையில் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு இதுதான் 4-5 வருஷமாக சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் கிடைக்கணும். அனைத்து உயிரும் பசியாரை இன்பட்டு வாழ்ந்து முடிக்கணும். மனிதர் மட்டுமில்லை, அமைதி சார்ந்த சமானம் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி பாதுகாப்பு உலகம் எல்லாம் பெறணும். மனிதன் எல்லாம் இப்போ அடிபடுற காலத்தில் அடிபட்டு ஓயத்தானே வேணும். கொஞ்சம் பிராமதி இது பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிற அணுக்கழிவுகள் இதுகள் லேசர் கதிர்கள் COVID-19 போல கண்டுபிடிச்ச வைரஸ்களை பூமிக்கு மேலே கொண்டே கொட்டுற காலம் பெறணும். இதுதான் இயற்கை கொண்டு இதை நான் சொல்லிக் கொண்டிருப்பேன். எவ்வளோ தூரம் விளங்கி இருக்கின்றதையா. நன்றி, வணக்கம்.